கவிஞர் வைரமுத்து அவர்களுடைய பாடல்கள் மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேஸ் அவங்களுக்கு இருக்கு. அதுல நல்ல விஷயங்களும் சிலது இருக்கு, நிறைய ஷிர்கான குஃப்ரான ஹராமான அம்சங்களும் இருக்குது. பொதுவாக அவங்களுடைய காணப்படக்கூடிய கருத்தியல் வழிகள்ல இருக்கக்கூடிய ஹராமான அம்சங்கள், பகுத்தறிவுக்கு முரணான அம்சங்கள் பார்த்தீங்கன்னா இருக்குது நிறையவே. ஒரு காதல் மையப்படுத்தி உலகத்தை நகர்த்துவது, பல படங்கள்ல காதலை உயர்ந்த தத்துவமாக, அதுதான் உண்மை, அதுதான் இலக்கு என்பது போல காட்டப்படுது. ரோஜா, பாம்பே, அலைப்பாயுதே போன்ற படங்கள்லாம் நம்ம பார்க்கலாம். பார்த்தவர்களுக்கு தெரியும், பார்க்கணும்னு சொல்லல. ஸோ திருமணத்துக்கு வெளியான காதல் வந்து குளோரிஃபை பண்ணப்படுது பாடல்கள்ல. ஆண் பெண் சுதந்திர கலப்பு இதெல்லாம் இயல்பாக ஆக்கப்படுது. காதலை இறைவன் போன்ற தெய்வீக மொழிகள் போன்ற கவிதைகளும் இருக்கு. மேலும் தற்காலிக உணர்வுகளை எல்லாம் நிரந்தர சத்தியமாக காட்டக்கூடிய விஷயங்களும் இருக்கு. இதெல்லாம் புத்திக்கு முரணான விஷயங்கள். ஹார்மோனால் ஏற்படக்கூடிய உணர்வுகளை உயர்ந்த ஆன்மீகம் என்பது போல் காட்டுவது, சில பாடல்களை இயற்கையை மீறக்கூடிய மனித உணர்ச்சி எல்லாவற்றுக்கும் மேலானது என்பது போல, கடவுளுடைய கருத்து வந்து மறைமுகமாக ஒதுக்கப்படுவது போலவும் இருக்கு. அதாவது படைப்புகளை மையமாக்கி படைத்தவனை புறக்கணிக்கக்கூடிய கவிதைகள் இருக்கு. மனிதனை வந்து ஒரு அல்டிமேட் அத்தாரிட்டி போல ஆக்கக்கூடிய தத்துவ முரண்பாடுகளும் இருக்கு. பல கவிதை வழிகள்ல வந்து மழை, நிலா, காதல், பெண்கள் இதெல்லாம் வந்து தெய்வீகமாக ஆக்கப்படுது. உருவக மொழி என்றாலும் இது நிறைய விஷயம் தவறா இருக்குது. பேந்திஸ்டிக் எக்ஸ்பிரஷன் இருக்கு. படைப்பு தான் தெய்வம், தெய்வம் தான் படைப்பு என்பது போல உணர்ச்சி மிகைப்படுத்தி காட்டப்படுறது. காட்டப்படலனாலே இங்க நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. ஆனா காட்டிட்டா இன்னும் என்ன செய்வது? உருவகங்களை எல்லாம் உண்மை நிலைக்கு உயர்த்துவது, உடல் உறுப்புகள் எல்லாம் ஒரு காம கவிதையாக விவரிக்கப்படுவது, சென்சுவல் இமேஜரி வந்து பயன்படுத்தப்படுது. இதனால் வெட்க உணர்வு குறையுது, ஃபித்னாக்கள் அதிகமாகுது, கற்பனைகள் மூலம் காம உணர்ச்சி வளருது. மேலும் மனிதர்களை ஆன்மாவாக அல்ல உடலாக மட்டும் சுருக்கக்கூடிய பாடல் வரிகள், நாம தான் விதியை எழுதுவோம், நாம் தான் கடவுள் என்பது போல ஹைப்பர் எக்ஸ்பிரஷன்லாம் இருக்கு. விதியை மறைமுகம் மறுப்பது, இது போன்ற விஷயங்கள் எல்லாமே இருக்கு. ஸோ எல்லா பாடல்களும் ஹராமானது கிடையாது. மாறாக அந்த வரிகள் எல்லாமே அரங்கெடுக்கிறது. சில பாடல் வரிகள் கூச்சமாக இருப்பதனால அதை நம்ம இங்க சொல்லாம போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் முதல்வன் போன்ற படம் 1999 வந்த படங்கள், அதுல நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா? அதுல வரக்கூடிய வரிகள் பார்த்தா தெரியும். அதிக உடல் ரீதியான வர்ணனை, காமம் சித்தரிக்கப்பட்டிருக்கு. மேலும் ரோஜா போன்ற படங்கள்ல பார்க்கலாம். பக்தி மற்றும் காதலை கலந்த வரிகள், பம்பாய் போன்ற படங்கள் 1995 வெளிவான படங்கள், காதலை வந்து வழிபாட்டுக்கு நிகராக சித்தரிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கு. சினிமா தான் இப்ப இருக்கக்கூடிய டாப் ஊடகமா இருக்கிறதுனால இதன் மூலம் இந்த விஷயங்கள் எல்லாரும் மனதிலையும் பதிவாகுது. அதை தான் முணுமுணுக்கிறாங்க. குரானை முணுமுணுக்கிறாங்க இல்லையா, இதை தான் முணுமுணுக்கிறாங்க. அப்போ அதுல ஷிர்கான வாசகங்கள் வருது. ஸோ இதெல்லாம் ஒருத்தவங்களுடைய கொள்கையை பாதிக்கக்கூடியதாக இருக்கு. யூத் போன்ற படங்கள்ல பார்க்கலாம். ஆண்டவன் ஆசையை இங்கு பொய்யாய் போய்விடில் என்ற பாடல் வரிகள்லாம் பார்க்கலாம். இது தத்துவ சிந்தனை, ஆனால் இறை திட்டம் குறித்து ஒரு ஆம்பிகியூட்டியை உருவாக்கக்கூடிய கவிதை இதெல்லாம். இன்னொரு பாடல் வரிகள், தெய்வம் தேய்ந்து மிருகமாக ஆகும், மிருகம் தூங்கி தெய்வமாகும் என்பது போல. மிருகம் தூங்கி தெய்வமாகும் என்பது மிருக குணம், கொலை வெறி, சுயநலம் நிறைய இருக்கு கொண்ட ஒருவன் வந்து ஞானம், அன்பு அல்லது நல்லறிவு பெற்று தன் மிருக குணத்தை உறங்க வச்சுட்டு தூங்கி தெய்வமாக உயரிய பண்பாளனாக மாறிவிடுவான் என்று சொல்லக்கூடிய வரி இது. தெய்வம் தேய்ந்து மிருகமாகும்னா மிக உயரிய பண்புகளும், மனுஷன் கோபம், பேராசை, குரோதம் போன்றதன் காரணமாக நற்பண்புகளை இழந்து தேய்ந்து மிருகம் போல செயல்படுகிறான் என்பது போன்ற விஷயங்கள் இது மாதிரி நிறைய இருக்குது.